இடதுசாரிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை தொடர்ந்து தற்போது விசிகவும் தாவேகவுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. ஆதரவு நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். முதலமைச்சராகிறார் தாவேக தலைவர் விஜய். விசிகவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. முடிவை அறிவித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். தாவேக தலைவர் விஜய் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் வந்திருக்கிறார். ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நேரில் நன்றி தெரிவிக்கிறார். காங்கிரஸ், இடதுசாரிகள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை தொடர்ந்து தற்போது விசிகவும் தாவேகவுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. தாவேகவுக்கு ஆதரவு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தோழர் நல்லக்கண்ணுவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். தோழர் நல்லக்கண்ணு புகைப்படத்திற்கு தாவேக தலைவர் மரியாதை செலுத்தி இருக்கிறார். ஆளுநரை சந்தித்த கையோடு ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் சென்று இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்தித்ததோடு மறைந்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவின் புகைப்படத்திற்கும் மரியாதை செலுத்தியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ், இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது விசிகவும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தொடர்ந்து தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சென்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அங்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் விஜயை நேரில் வரவேற்று அழைத்து செல்கிறார். மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் தாவேக தலைவர் விஜய்க்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பரஸ்பரம் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்ததற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலர் பாலகிருஷ்ணனுக்கும் தாவேக தலைவர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்.
ஆட்சிக்கு ஆதரவளித்த தலைவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார் தாவேக தலைவர் விஜய். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியனை தொடர்ந்து தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சென்றிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகத்திற்கு சால்வை அணிவித்து தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த அதிரடி காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய கையோடு தற்போது ஆட்சிக்கு ஆதரவளித்த கட்சித் தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார் தாவேக தலைவர் விஜய். கம்யூனிஸ்ட் அலுவலகம் வந்த தாவேக தலைவர் விஜய்க்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சண்முகம் மற்றும் பாலகிருஷ்ணன் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு தாவேக தலைவர் விஜயும் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். சிபிஎம் அலுவலகத்தில் தற்போது தாவேக தலைவர் விஜய் இருக்கிறார். ஆட்சிக்கு ஆதரவளிக்காக கம்யூனிஸ்ட் தலைவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியனை சந்தித்து நன்றி தெரிவித்த நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சென்று அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் மற்றும் முன்னாள் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு மலர் கொத்து கொடுத்து தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய்.